இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு வடை செய்ய போகிறேன். எங்கள் பையனுக்கு பிறந்தனால அதனால பருப்பு வடை செய்கிறோம். பருப்பு பட்டு பருப்பு எடுத்து இப்படி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது காமிக்கிறேன். 4-5 வரமிளகா, ஒரு கட்டை பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 கிராம்பு, ஒரு பட்டை கொஞ்சமாக, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். பார்த்திங்கன்னா புதினா தழை, இது கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எவ்வளோ பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அரைக்கட்டுக்கு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரைச்சாச்சு. இதுக்கு உப்பு சேர்த்திங்க. அப்படியே உப்பு சேர்த்தா சொல்லாத மறந்துட்டேன். பான் பண்ணி இது போட்டுக்கலாம். ஆட்டி எடுத்துட்டு எப்படி வடை செய்யணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டி எடுத்துங்க. இப்படி ஒரு 5-6 பருப்பு வச்சுக்கோங்க. சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது எடுத்து இதில் போட்டு பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கு. வாயில் நல்லா கழுவி விட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 5-6 பருப்பு ஆட்டாத மணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நீ எல்லாம் சேர்த்திட்டு பேஞ்சு காமிக்கிறேன். கொத்தமல்லி தழை, வெங்காயம், மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அடசல் குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் மிளகாய் நம்மளுக்கு போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம், எல்லாம் போட்டு பேஞ்சிக்கலாம். நீ பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. நீ போட்டு எடுத்துக்கலாம். நல்லா உருட்டி கொடுத்த வடையாக தட்டி போடணும். இலையில் வச்சு கூட போடலாம். தட்டி நல்லா பார்த்து போடுங்க. நல்லா சுட்டு சுட்டு பழக்கம் இருக்குது. பழக்கம் இல்லாத கொஞ்சம் பொறுமையாக வச்சு பொறுமையாக போட்டுக்கணும். இது அந்த வடை பொறுத்து எல்லாத்துக்கும் தெரியும். சரி தெரியாதுன்னு சொல்லலான்னு சொல்கிறேன். போட்டாச்சு. செவந்தா இப்படி அடி செவந்தா இப்படி திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா வடை ரெடி. இந்த நுரை வந்து இது பண்ணுமா? நுரை அடங்கினதுக்கப்புறம் போடணும். எண்ணெய் காஞ்ச வரும். இல்லை வெந்துருச்சுங்கிறது கொஞ்சம் வெந்துருச்சுங்கிறது செவந்ததுன்னா திருப்பி விட்டுணும். இப்படி அடி செவந்துச்சுன்னா இப்படி திருப்பி விட்டா 2 கடை வேகணும். இதுக்கா இது 2 வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். அப்படி செவந்தா எடுத்துக்கலாம். இப்படி ஒன்றா செவக்கு எடுத்துக்கணும். நம்ம இருந்து தீஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் எல்லாம் சுட்டுட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடசு போட்டு எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு சேர்த்து பேஞ்சு ஓட்டால்
உடை ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சுட்டாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.